விஜயநகர பேரரசில் ஒரு பேராசைக்கார வியாபாரி இருந்தான். பாத்திரன் வாடகைக்கு தந்து அவன் பெருஞ்செல்வம் சேர்த்து வாழ்ந்து வந்தான். நம்ம தெனாலிராமன் ஒரு நாள் அந்த வியாபாரி வசம் சென்றானே. வீட்டு விழாவிற்கு என்று சொல்லி ஒரு வெண்கல பாத்திரம் கேட்டானே. திருப்பி தித்தரும் வேளையிலே ஒரு சிறிய பாத்திரம் தந்தானே. உன் பாத்திரம் பெற்ற குழந்தை இது என்று ராமனும் அங்கே சொன்னானே. பேராசை கொண்ட வியாபாரியும் அதை மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டானே. அடுத்த முறை வந்த ராமனுமே ஒரு வெள்ளி பாத்திரம் கேட்டானே. அதை போல் அதற்கும் குட்டி என்று ஒரு சிறிய வெள்ளிக்கிண்ணம் தந்தானே. பாத்திரங்கள்லாம் குட்டி போடும் என்று வியாபாரி அங்கே நம்பினானே. ராமன் கேட்ட பாத்திரங்கள் யாவையும் அவன் மகிழ்ச்சியோடு அள்ளி கொடுத்தானே. நாட்கள் பல கந்த பின்னும் ராமன் திரும்பி வரவே இல்லையே. வியாபாரி கோபமாய் ஓடி வந்து தன் பாத்திரங்களை கேட்டானே. ஐயா, உங்கள் பாத்திரம் எல்லாம் என் வீட்டில் இறந்து போயிடுச்சு என்று வருத்தமான முகத்தோடு நம்ம தெனாலிராமன் சொன்னானே. பாத்திரங்கள் எப்படி இறந்து போகும் என்று வியாபாரி கத்தி கேட்டானே. குட்டி போடும் பாத்திரம் ஏன் இறக்காது என்று ராமனும் சிரித்து கேட்டானே. தன் பேராசை உணர்ந்த வியாபாரி அங்கே தலையை குனிந்து நின்றானே.